அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியில் 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு சைக்காலஜி கொஷினை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கொஷினை நல்லா பாருங்கள். வின் என்பது டிஆர்எம் என்ற வார்த்தையை குறித்தால் ரன் என்பது குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் சரியானது அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. வின் என்பது டிஆர்எம் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குது. ரன் என்பது எந்த வார்த்தையை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிடிக்கு நம்பர்ஸ் போட்டோம். ஓகேங்களா? ஏபிசிடிக்கு நம்பர் போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வின் அப்படிங்கிற வார்த்தை எந்தெந்த நம்பரை குறிக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே வின் அப்படிங்கிற டபிள்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23 குறிக்கும். ஓகேங்களா? 23 குறிக்கும். ஸோ அடுத்தது ஐ அப்படிங்கிற வார்த்தை என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ 9. ஓகேங்களா? ஸோ ஐ 9வது வார்த்தையாக இருக்குதா. அடுத்தது என் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14வது வார்த்தையாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் 23வது வார்த்தை. அப்போ நீங்கள் கீழே இருந்து 23வது வார்த்தை எதுன்னு என்னொன்று, அதாவது இசட் 1 2 3 அப்படின்னு பேக்லேருந்து நீங்கள் 23வது வார்த்தையை எண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அப்படி எண்ணிட்டு போனீங்க அப்படின்னா 23வது வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிறது தான் 23வது வார்த்தையாக வரும். ஓகேங்களா? அப்போ டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்தது 9வது வார்த்தை எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? அப்போ 18. ஆர் அப்படிங்கிறது 18 வந்துடுச்சா. அடுத்து எம். ஸோ எம் என்ன 14வது வார்த்தை. இங்கே என் 14வது வார்த்தைன்னா ஸோ இங்கேருந்து 14வது வார்த்தை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14வது வார்த்தை எம் வருதா. ஸோ அப்போ 14ன்னு குறிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம குறிக்க போகிறோம் ரன் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆர் இதில் எத்தனாவது வார்த்தையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18வது வார்த்தையாக ஆர் இருக்குது. யூ இது பார்த்தீங்க அப்படின்னா 21வது வார்த்தை. அடுத்தது என். ஸோ என் எப்போதும் போல் உங்களுக்கு 14ல் இருக்குதா. ஸோ இப்போ இது ரிவர்ஸ்லேருந்து அதே மாதிரி எண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ 18வது வார்த்தை 1 2 3 அப்படின்னு ரிவர்ஸ்லேருந்து எண்ணிங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஐ தான் 18வது வார்த்தையாக வரும். ஐ தான் 18வது வார்த்தையாக வரும். ஓகேங்களா? இங்கே பேக்லேருந்து எண்ணிட்டு போனீங்கன்னா ஐ தான் 18வது வார்த்தை. ஸோ அடுத்தது 21வது வார்த்தை என்னணும். ஓகேங்களா? ஸோ 21 பேக்லேருந்து ஒரு 4 கழிச்சிக்கிட்டோம் அப்படின்னா 21 வந்துடுமா. 5 கழிச்சிக்கணும். ஓகேங்களா? அப்போ 5 கழிச்சிட்டோன்னா 1 2 3 4 5 கழிச்சிட்டோன்னா எஃப் வருதா. ஸோ அப்போ ஐஎஃப் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது என் எத்தனாவது இருக்குது 14வது வார்த்தை. இங்கேருந்து 14 எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எம் வருது. ஓகேங்களா? அப்போ ஸோ எம் அப்படிங்கிறது அதாவது ஆப்ஷன் பி தான் சரியானது. ஸோ இது ரிவர்ஸில் என்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கொஷின். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.